இப்போ லைவ்ல வந்து பார்வதி வந்து கானா வினோத்துக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. எப்படி வந்து நீங்களும் ஆகலாம் வீடியோ ஜாக்கி அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் எடுத்துட்ருக்காங்க. எடுக்கிறதுலாம் சரிதான், நல்ல விஷயம்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. கூடவே அமித்தும் இருந்துட்டு நான் கூட உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிருந்தேன், சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. எல்லாமே ஃபைன். பட் ஸ்டார்டிங்கே வந்து அவங்க ஒரு காசிப் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்கிறாங்க சபரி வந்து அடுத்தவனோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி அதை வந்து கானா வினோத் மனசில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. கானா வினோத் வந்து செப்பரேட்டாக இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே சொன்னதே கிடையாது. பட் இப்படியே போய் ரெஜிஸ்டர் பண்ணி ஒருத்தர் மனசுலையாக நஞ்சை விதைக்கிறது தான் அவங்களோட ஒர்க்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சபரி அந்த பச்சை டிஷர்ட் போட்ட டாஸ்க்கு ஒன்று பண்ணியிருப்பாங்க, பெருங்காயம் டாஸ்க்கு. அந்த டாஸ்க்குக்கு முன்னாடி சபரியை கூப்பிட்டு வச்சு சொல்லியிருப்பாங்க, நீ எனக்கு ஸ்பேஸே கொடுக்க மாட்டேங்கிற, யாராச்சும் வந்தால் நீ வீடியோ ஜாக்கி பண்ணுற, நீ ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நேத்தி வந்து இவங்க போய் ஃப்ரெண்டில் போய் பேசும்போது சபரி பேசாமல் உட்காந்துருந்துருப்பாரு. அதுக்கப்புறமா சபரி சுத்தமாக வந்து ஸ்பேஸே கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நேத்தி நைட்டு அந்த கெஸ்ட்லாம் வந்த அப்புறம் உள்ள இது போர்ஷன் வந்து நான் பார்க்கல. இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க கானா வினோத் கிட்ட. அவர் அதை அக்செப்ட் பண்ணுறாரு இவங்க சொல்கிறது. அதுக்கப்புறம் ஒரு நிறைய கதையெல்லாம் அடிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், நம்ம ஃபேஸ் மட்டும் அழகாக வச்சு பிரயோஜனம் இல்லை, உள் மனசு அழகாக இருந்தால் தான் அது வந்து ஃபேஸில் தெரியும் அப்படிங்கிறாங்க. கானா வினோத்தோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கேட்க வேண்டியிருக்குடா சாமிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இவங்க பேசுகிறத கேட்குறதுக்கு. ஏன்னா கானா வினோத்தெல்லாம் வந்து பார்வதியால் ஏமாற்ற முடியாது, அவர் ரொம்ப தெளிவான ஆள். இவங்க ஏதோ மற்ற வாட்டர்மெலன்ட்ட சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் எப்போ டைம் கிடச்சதோ நல்லா வச்சு அடிச்சிருவார், நீ இப்படி தானம்மா சொன்ன அப்படின்னு சொல்லிடுவார். அது தெரியாமல் பார்வதி வந்து ஒரு இது ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ தான் வந்து வெளியே அழகு நம்ம போட்டாலும் உள் மனசில் இருக்கிற அழகு வந்து வெளியே தெரிஞ்சிடும். அதை மக்கள் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, நமக்கே இங்கே இருக்கிறது தெரியும் போது மக்களுக்கு வெளியேருந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டைலாக் அடிச்சிட்ருக்காங்க. காலங்காலத்திலே என்னெல்லாம் கேட்க வேண்டியிருக்குடா சாமிங்கிற மாதிரி தான் இருக்குது பார்வதியோட அட்வைஸஸ் எல்லாமே. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். சாண்ட்ரா வந்து நேற்று கனியை வந்து இந்த கிழவி ஏஜாக ஆகுது, நம்ம ஒரே ஏஜுங்கிற மாதிரி என்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், சாண்ட்ராக்கும் பிரஜனுக்கும் 10 இயர்ஸ் அப்புறமா தான் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி பிரஜன் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பார். ஸோ அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு 5 வயசு ஆகுது. கனியோட குழந்தைங்களுக்கு அந்த 15-10 வயசு அந்த ரேஞ்சு தான் 2 பசங்களுக்கும். ஸோ மோரார்லெஸ் கனிக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு 3-4 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. அதை ஒருத்தவங்க பேச சொல்லியிருந்தாங்க, அதனால இந்த டாபிக் இது கூட மிக்ஸ் பண்ணி பேசுகிறேன். இது வந்து இருந்தாலுமே இது வந்து ஒரு கிழவின்னு வந்து ஒருவேளை உண்மையிலே கனி வந்து நம்ம ஏஜ் ஜாஸ்தியாக இருந்தவங்களாக இருந்தால் கூட ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் ஒரு லேடி அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொல்லும்போது அது அவங்களோட ஃபேமிலியோட ஃபீலிங்ஸ்லாம் ரொம்ப ஹர்ட் ஆகும். எப்படி வந்து வக்ரம்னு சொல்கிறது தப்போ அதே மாதிரி ஒரு உமனுக்கு வந்து அவங்களோட ஏஜ், பியூட்டி இதெல்லாம் பற்றி பேசுகிறது வந்து அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணும். ஸோ இது வந்து சாண்ட்ராவோட ஒரு ஒர்ஸ்ட் பிஹேவியர், நியூ லோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.